ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நாளை விடிவதற்குள்ளாகவே உன் வாழ்க்கையில் எப்படியாவது நீ எதிர்பார்த்த நல்ல விஷயத்த உனக்காக நடத்தி முடிச்சு கொடுத்துடணும்னு தான் இந்த முருகன் இப்போது உன்னை பார்க்க ஓடோடி வந்திருக்கேன். இந்த முருகன் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் நான் சொல்கிறத முழுசாக கவனமாக கேளு. நம்பிக்கை இல்லாமல் நீ கேட்டீன்னா எந்த பிரயோஜனமும் இருக்காது. எந்த அளவுக்கு என் மீது நீ நம்பிக்கையை ஆழமாக வைக்கிறியோ அந்த அளவுக்கு இந்த முருகன் நானே உனக்கான அனைத்தையும் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் நடக்கிறதையெல்லாம் நான் பார்க்கலன்னு மட்டும் ஒருபோதும் நினச்சிடாதே. எல்லாமே ஏன் அனுமதிப்படி, ஏன் உத்தரவுப்படி, என் திட்டப்படி தான் உன் வாழ்க்கையில் நடக்குது. நீ யாருக்கு என்ன செஞ்சாலும் அதை இரட்டிப்பாக திரும்ப கொடுக்கணும்னு நானும் உன்னை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கேன். அதனால தான் நீ செஞ்ச நன்மைகளுக்கெல்லாம் பரிசாக உனக்கான நல்லதை இரட்டிப்பாக கொடுக்க வந்திருக்கேன் என் செல்லமே. நீ கேட்டது எப்போ கிடைக்கும், நினச்சது எப்போ நடக்கும்னு ஆசையாக காத்திருந்த உன் வாழ்க்கையில் இப்போது நீ வெற்றி படிகளில் ஏறுறதுக்கான நேரம் வந்துருச்சு. எந்த நொடியிலும் நீ எதிர்மறையாக உன் மனசுக்குள்ள எந்த விஷயத்தையும் யோசிக்க வேணாம். ஏன்னா எதிர்மறையான விஷயங்கள் உன்னையே ஆட்கொண்டு உனக்கு தவறான வழியில் பயத்தையும் கவலையையும் கோபத்தையும் உண்டாக்கிடும். அதனால் எப்போதுமே நேர்மறை எண்ணங்களோட, என் அப்பனின் முருகனின் துணையோட என்னால் அனைத்தையும் சமாளிக்க முடியும்னு உனக்குள்ள நீயே சொல்லிக்கோ. அதீத எதிர்மறை உணர்ச்சிகள் உனக்குள்ளே வந்தாலும் அதை தள்ளி விட்டுட்டு நான் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுவேன்ற தைரியத்தோடு இருக்கணும். உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் இந்த முருகன் நான் விலக்கி வைக்கிறேன். இனி எப்போதும் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. பிரச்சனைகள்ங்கிறது வாழ்க்கையில் ஒரு பகுதி தான்றதை புரிஞ்சுக்கோ. அதை விட்டுட்டு பிரச்சனைகளோடையே வாழ்க்கையை வாழ்கிறோமே, பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகிறோன்னு தவிக்காதே. இனிமே தான் உன் வாழ்க்கையில் பல அழகான தருணங்கள் வரப்போகுது. அந்த அழகான தருணங்களை எப்படி உருவாக்கிக்கிறதுன்னு யோசித்து முயற்சி செய். உனக்கு வலியையும் வேதனையும் கஷ்டத்தையும் கொடுப்பவர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கட்டும். ஆனால் நீ அதை கண்டுக்காம மகிழ்ச்சியோட வாழ்கிறது எப்படின்னு யோசிக்க. நீ யோசிக்கும் போது என் அருளை இந்த முருகன் முழுவதுமாக உனக்கு கொடுக்குறேன். கவலையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்பட வேணாம். கர்ம வினைகளில் இருந்தும் கஷ்டங்களை தரும் துன்பங்களில் இருந்தும் உனக்கு விடுபடணும்னு ஆசை இருந்ததுன்னா உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சினா போதும். வீடாக இருந்தாலும் சரி, வெளியே நீ வேலை பார்க்குற இடமா இருந்தாலும் சரி, உன் கடமைகளை நீ சரியாக செய்யும்போது இந்த முருகன் உன் வாழ்க்கையில் நீயே எதிர்பாராத அளவுக்கு பல அற்புதங்களை நடத்தி கொடுப்பேன். கூடிய சீக்கிரமே உன்னுடைய எண்ணப்படியே எல்லாமே சரியாக நடப்பதை உன்னால் உணர முடியும். இனிமேதான் அடுத்தடுத்து பல அற்புதங்கள் நிகழப்போகுது. நல்லது அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி முடிக்கிறேன். எதிர்மறையான எண்ணங்களை நீ துளி கூட அனுமதிக்காதே. எல்லாத்தையுமே நேர்மறையாக சிந்திக்க முயற்சி செய். எதுக்கும் பேராசைப்படாமல் எல்லாத்தையும் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய நல்ல மனசை நீ உனக்குள்ள வச்சுக்கோ என் செல்வமே. கண்டிப்பாக எல்லாமே நன்மையாக முடியும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் இந்த முருகன் நான் உன்னை தேடி வருவேன்னு சொன்னேன் தானே. அதனால தான் இப்போது நான் உன்னை தேடி வந்தேன். நாளைக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு வழிகாட்டி என் அருளாசிகளை உனக்கு கொடுக்குறேன். நீயும் எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி போய்கிட்டே இரு. இந்த முறை உன் லட்சியங்கள் யாவற்றிலும் நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நேர்மறை எண்ணங்களை மட்டும் நீ உனக்குள்ள நிரப்பி வச்சுக்கிட்டினா போதும். நன்மையோ தீமையோ அவரவர்கள் செய்யும் செயல்களுக்கு உண்டான பலனை இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அனுபவிச்சு தானே ஆகணும். அதனால்
உனக்கு தீங்கு செய்கிறவர்களும் கெடுதல் செய்கிறவங்களும் அதுக்குரிய தண்டனையை அனுபவிப்பாங்க. அந்த காலம் கூடிய சீக்கிரம் வரத்தான் போகுதுன்ற உண்மையை நீ புரிஞ்சு வச்சுக்கோ. உன் கடமையை சரியா செய்யணும், உன் வாழ்க்கையை நீ சரியா வாழணும், உன் குடும்பத்தை நீ சரியா வழி நடத்தணும்னு நினச்சிக்கிட்டே உன் ஆசைகளை எல்லாம் நீ ஒதுக்கி வச்சுட்ட. அப்படி ஒன்றும் உன் ஆசைகளை தியாகம் செஞ்சுட்டு உன் குடும்பத்தை நீ வாழ வைக்கணுன்ற அவசியம் இல்லை. உன் குடும்பத்தையும் நீ நல்லா பார்த்துக்கணும். அதே நேரத்தில் உன் ஆசைகளையும் உன்னுடைய விருப்பங்களையும் கூட நீ நிறைவேற்றிக்கணும். அப்படி இல்லாமல் குடும்பத்துக்காக மட்டுமே நீ வாழ்ந்துக்கிட்டு இருந்தீன்னா ஒரு கட்டத்தில் அந்த குடும்பத்தின் மீதே வெறுப்பும் எரிச்சலும் வர ஆரம்பிச்சிடும். என்னடா வாழ்க்கைன்னு உனக்கு உன் வாழ்க்கை மீது சலிப்பும் வந்துடும். அதனால தான் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக மட்டுமே வாழாமல் கடமையை மட்டுமே செய்யணும்னு நினைக்காம உனக்காகவும் வாழ தயாராகு. உனக்கு பிடிச்சதை செய்யன்னு சொல்கிறேன். உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேணாம். இந்த முறை நிச்சயமாக உன் கனவுகள் நிஜமாக தான் போகுது. இத்தனை நாளாக நீ எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அத்தனை வாய்ப்புகளையும் நான் உனக்கு கொடுக்குறேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களை உனக்குள்ள வச்சுக்கோ. உன் ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்ற இந்த முருகன் நான் இருக்கும்போது உனக்கு எந்த வருத்தமும் வேண்டாம் என் செல்லமே. நீ எனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுதானே நான் உனக்கான நல்லதை செய்வதற்காகவே உன்னை நோக்கி ஓடி வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் நீ மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பதற்கு ஏற்றாற் போல உன்னை சுற்றி எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். வாழ்க்கையை நீ புரிஞ்சுக்கிட்டாலே உனக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். நீ விரும்பிய அனைத்தும் உனக்கு கிடைக்க பெற்று நீ நம்பிக்கையோட நல்ல வாழ்க்கையை வாழும்படி நான் செய்கிறேன். நீ முயற்சி செய்யும் போது கண்டிப்பாக நீ கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும். நானே உனக்கு துணையாக இருந்து நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, இத்தனை நாளாக நீ அனுபவித்த பிரச்சனைகளையும் கூட நான் உனக்காக முடிச்சு கொடுத்துட்றேன். நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனாதான் நாளைக்கு என்னால் உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, உன் விருப்பங்களை கூட நான் ஒவ்வொன்றா நிறைவேற்றி கொடுப்பேன்னு இப்போதே உனக்கு உறுதி அளிக்கிறேன். இன்று இரவு நீ எதையும் யோசிக்காம முருகா சரணம்னு என்னை சரணடைஞ்சு நிம்மதியாக தூங்கிவிடு என் செல்வமே. நீ என்கிட்ட கேட்ட விஷயங்களையும் உன்னுடைய காரியங்களையும் உனக்கு நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ கேட்ட அனைத்துமே என் ஆசீர்வாதத்தோடு உன் கைகளில் வந்து சேரப்போகுது. இது வரைக்கும் நடந்ததை நினச்சி நீ பயப்பட வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக கோபத்தை குறைச்சிக்கிட்டு அமைதியாக இருந்தாலே உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துருவேன். சில பேர் உன்னை வேணும்னே கோபப்படுத்தும் விதமாக கேள்விகளை எழுப்பலாம். ஆனால் எந்த இடத்துலையும் எந்த சூழ்நிலையிலையும் யார் முன்னாலையும் நீ உணர்ச்சி வசப்பட்டு பேசிடாம பொறுமையாக பேசி நடக்கிறது என்னன்றதை வேடிக்கை பாரு. உனக்கு எதிராக எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கோபப்படாமல் அதை பொறுமையாக கையால் கற்றுக்கோ. அப்படி நீ பொறுமையாக இருக்கும்போது தேவையற்ற எதிர்மறையான விஷயங்களும் உனக்கு எதிராக இருக்கும் மனிதர்களும் வலுவிழந்து நீ நினச்சது நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொடுப்பேன். இந்த முருகனின் வேலின் பாதுகாப்பு உனக்கு இருக்கும்போது நீ நினச்சதும் நிச்சயம் நல்லபடியாக நடந்தே தீரும் என் செல்வமே. உன் வேதனைகளை யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களா? உனக்காக யாராவது வந்து உதவி செய்ய மாட்டாங்களான்னு நீ ஒவ்வொருத்தரையும் எதிர்பார்க்குற, ஆசைப்படுற. ஆனால் இங்கே ஒவ்வொருத்தருமே அவங்கவங்க வாழ்க்கையை வாழவே போராடிக்கிட்டு இருக்கும்போது உனக்கு யாரால் வந்து உதவ முடியும்? மனசில் உள்ள வலிதான் உன்னை உடலை பலவீனமாக்குது. மனசில் இருக்கக்கூடிய வலியையும் வேதனையும் தூக்கி போட்டுடு. உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை இந்த முருகன் என்கிட்ட வந்து சொல்லிடு. சொல்லிட்டு உன் மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடு. உனக்கு நிழலாக நான் இருந்து நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கணும். உனக்கு வரவேண்டிய அனைத்துமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு நீ ரொம்ப ஓடி ஓடி உழைச்சிட்ட, கொஞ்சம் ஓய்வெடுக்கணும்னு நினைக்கிற. உன் உடம்பும்
கொஞ்சம் சோர்வாக இருக்குதுன்னு எனக்கு புரியுது என் செல்லமே. ஆனால் நீ வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லாத அளவுக்கு பல விஷயங்கள் உன்னை சுற்றி சூழ்ந்து ஆக்கிரமிச்சிருக்கேன்னு நீ தப்பாக யோசிக்கிற. ஆனால் வாய்ப்புகள் எப்படி இருந்தாலும், சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு எதிராகவே இருந்தாலும் அதை சாதகமாக்கி உனக்கான வெற்றி வாய்ப்பை நான் கொடுப்பேன். அதாவது நீ நினச்ச காரியத்தை நான் உனக்கு முடிச்சு கொடுப்பேன் என் செல்வமே. என் நாமத்தை மட்டும் நீ உறுதியாக சொல்லிக்கிட்டு நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வேலைகளை எல்லாம் நான் சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவேன். உன் மனசில் உற்சாகத்தை வரவழைச்சிக்கோ. உன் உடம்பும் தானாகவே உற்சாகமடையும். உன் சோர்வை போக்கி, உன் மன கவலைகளை போக்கி உனக்கு தேவையான சக்திகளை நான் கொடுக்க போகிறேன். நம்பிக்கையோட உன் கடமைகளை மட்டும் நீ சரியாக செஞ்சுட்டு அதே நேரத்தில் ஓய்வும் எடுத்து உடம்பையும் பார்த்துக்கிட்டீன்னா கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நிச்சயம் நீ எதிர்பார்த்ததை விட அழகாக சிறப்பாக நடந்து முடியும். இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய அற்புதங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொள்ள தயாராகு. அனைத்தும் உன் வாழ்க்கையில் அழகாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எந்த முடிவை எடுப்பதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து ஆலோசித்து நல்ல முடிவாக எடு. பிரச்சனையே இல்லை நீ நினச்சி முடிக்கும் போதே வாழ்க்கையில் இன்னொரு பிரச்சனை வர்றதுங்கிறத பார்த்துக்கிட்டு தானே இருக்க. ஆனால் பிரச்சனைகள் வருவது எல்லாமே உனக்கு சரியான அனுபவத்தை கொடுத்து உன்னை சரியான முடிவை எடுக்க வைப்பதற்காக தான். எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை முறை நீ தோத்து போனாலும், ஏமாற்றம் அடைஞ்சாலும் மறுபடியும் மறுபடியும் உன்னை காப்பாற்ற நான் வந்து நிற்பேன். உணர்ச்சி வசப்படாமல் உறுதியாக நிதானமாக முடிவெடுக்க தயாராகு. எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இரு. இந்த முருகன் உன் கூடவே இருந்து உன் மன பாரங்களை எல்லாம் விலக்கி உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்குறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்றதை மட்டும் நீ உறுதியாக ஞாபகம் வச்சுக்கோ. உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன் வாழ்க்கையில் அழகான நல்ல விஷயங்களை நடத்தி தரேன். நீ செய்கிற செயல்கள் அனைத்தையும் என் மேலே பாரத்தை போட்டு செஞ்சினா எல்லா விஷயங்களின் முடிவும் உனக்கு முழு வெற்றியை தரும்படி இந்த முருகன் செய்வேன் என் செல்லமே.